ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்டு சிக்கன் கிரேவியும் இட்லியும் தான் செய்ய போகிறேன். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளியை சாப்பரில் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா சார்ஜபிள் சாப்பர் தான், ரொம்ப நைஸாக கட் பண்ணி கொடுத்துரும் ஒரு செகண்ட்லேயே. கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேன், அதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் போட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா குக் ஆகிடுச்சு. மசாலா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தோன்னா நம்ம சிக்கன் ரொம்ப ரப்பர் ஆகிடும். அதனால் மசாலாவை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். குக் ஆகட்டும். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இடையில கிண்டி விடும்போது நம்ம கொத்தமல்லி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணி எடுத்தோன்னா சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி சிக்கன் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தோசையை விட இட்லிக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கிரேவி. இன்றைக்கி நைட்டு செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சிகிட்ருக்கேன். இட்லியும் வெந்துருச்சு. இப்போ ஹர்ஷனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இட்லியும் வந்திருக்கு. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்திருக்கு. ஹர்ஷனை கூப்பிட்டு கொடுத்துடலாம். ஹர்ஷன் இங்கே வா, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு தங்கம். எப்படி இருக்கே? ஹர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் டின்னர் என்ஜாய் பண்ண போகிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கா? சாப்பிடுவோமா?